வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த காணொளியில் காணவிருக்கின்ற ஒரு பாடல் நாலடியாரில் குடிப்பிறப்பு என்கின்ற ஒரு அதிகாரத்தில் 5வது பாடல். அந்த அதிகாரத்தில் 5வது பாடல், நாலடியாரில் 145வது பாடல், அதிகாரம் குடிப்பிறப்பு. குடிப்பிறப்பு அப்படின்னு சொன்னா நல்ல குடியில் பிறந்திருக்க வேண்டும். அதாவது நம்முடைய தாய் தந்தையர்கள், நம்முடைய மூதாதையர்கள் எல்லாமே ஒரு நல்ல குடியில நாம பிறந்திருக்கணும். இப்போ உதாரணத்திற்கு யாராவது ஒரு பெண் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்க விசாரிப்பாங்க, யார் அம்மா அப்பா என்ன செய்யறாங்க, அவங்க அம்மா அப்பா யாரு, இப்படி கொஞ்சம் விசாரிப்பாங்க. நல்ல குடும்பத்திலிருந்து வந்திருக்காங்க அப்படின்னா உடனடியாக பெண் கொடுப்பார்கள். அதான் நீங்க எந்த குடியில பிறந்திருக்கணும், நல்ல குடியில் பிறந்திருக்கணும். அந்த நல்ல குடியில் பிறந்திருப்பவர்களுக்கு என்னென்ன தன்மை இருக்கும்? இப்போ நல்ல குடியில் பிறந்திருக்காங்க, தீய குடியில் பிறந்திருக்கின்றார்கள். இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்ல குடியில் பிறந்திருக்கின்றவர்களுக்கு சில குணாதிசயங்கள் இருக்கும். அந்த குணாதிசயங்களை பற்றித்தான் இந்த பாடலிலே விளக்கப்படுகிறது. என்னென்ன குணாதிசயங்கள்? கல்லாமை, அச்சம். நல்ல உயர் குடியில் பிறந்தவர்களுக்கு கல்வி கற்கவில்லையே என்கின்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கும். எங்கேயும் போகும்போது ஐயோ நம்ம படிக்கலையே, நம்ம படிக்கலைன்னா யாராவது நம்மளை கேலி பண்ணுவாங்களே, அப்ப நம்ம படிக்கவில்லை என்கின்ற அவர்களுக்கு ஒரு வருத்தம், ஒரு அச்சம் உள்ள இருக்கும். அதனால பொது இடத்திற்கு செல்லும் போது தாம் கற்கவில்லை என்கின்ற ஒரு அச்சத்தோடு தான் அவர்கள் செல்வார்கள். ஆனா கீழ்குடியில் பிறந்தவர்களுக்கு அந்த அச்சம்லாம் இருக்காது. அவன் படிச்சிருக்கான், படிக்கல, அவன் போய் நின்றுடுவான், எங்கேயும் போய் நிற்பான். ஆனா உயர்குடியில் பிறந்தவர்கள் அப்படி நிற்க மாட்டாங்க. தாம் கற்கவில்லை என்கின்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கும். கல்லாமை அச்சம். கயவர் தொழில் அச்சம். கயவர் தொழில், தீயவர்கள் செய்கின்ற தொழில். தீயவர்கள் என்ன தொழில் செய்கின்றார்களோ, இந்த இடத்துல தொழில் அப்படின்னா தீயவர்கள் திருடுறாங்க அப்படி இல்லை, என்ன தொழில், தீயவர்கள் செய்கின்ற தொழிலை செய்வதற்கு உயர்குடியில் பிறந்தவர்கள் அச்சப்படுவார்கள். கல்லாமை அச்சம், கயவர் தொழில் செய்வதற்கு அச்சம். சொல்லாமை. சொல்லாமை அப்படின்னா என்ன சொல்லாமை? பொய் சொல்லாமை, கோள் சொல்லாமை, கடும் சொல் சொல்லாமை. இந்த மாதிரி பொய், கடுஞ்சொல், பயனில சொல்லாமை, கோள் சொல்லாமை, இந்த மாதிரியான சொல்லாமை உள்ளும் ஓர் சோர்வு அச்சம். ஒரு சோர்வு அச்சம். அதாவது சொல்லாமை உள்ளம், சொல்லாமை, இந்த பொய், கடுஞ்சொல், கோள், இதெல்லாம் பயனில சொல்லாமை, இதெல்லாம் சொல்லாமத்தான் அவங்க இருப்பாங்க. அச்சம், சொல்லாமை உள்ளும், சொல்லாமை உள்ளும் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு சோர்வு அச்சம். அதனால சோர்வு அச்சம், இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனா எங்க சொல்லிடுவோமோ, கடுஞ்சொல்லை எங்கே சொல்லிவிடுவோமோ, பயனிலவற்றை எங்கே சொல்லிவிடுவோமோ, தீய சொற்களை எங்கே சொல்லிவிடுவோமோ, பொய் எங்கே சொல்லிவிடுவோமோ என்கின்ற சோர்வு அவங்களுக்கு இருக்கும். சொல்ல மாட்டாங்க. சொல்லாமை, அவங்க சொல்ல மாட்டாங்க, இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனாலும் சொல்லாமை உள்ளும், அப்படி சொல்லாமல் இருக்கும் பொழுதும் ஓர் சோர்வு அச்சம், எங்கே சொல்லிவிடுவோமோ, எந்த இடத்திலும் தவறி போய் சொல்லிவிடுவோமோ என்கின்ற ஒரு அச்சம் அவர்களுக்கு இருக்கும். எல்லாம் யாவும் இறப்பார்க்கு ஒன்று ஈயாமை அச்சம். எவ்வளோ நம்மகிட்ட இருக்கு, அது இருக்கிறதுல ஒண்ணு. எல்லாம் எவையும் இறப்பார்க்கு, நம்மிடம் வந்து யாசகம் கேட்பவர்களுக்கு ஒன்று ஈயாமை. நம்மிடம் இருக்கக்கூடிய ஏதோ இருக்கிறதுல ஒண்ணு, அதை கொடுக்கலையே என்கின்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கும். அதான் கேட்டா ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க.
அப்படி கொடுக்கல அப்படின்னா ஐயோ கொடுக்கலையே என்கின்ற அச்சம் அவர்களுக்கு இருக்கும். இறப்பார்க்கு ஒன்று ஈயாமை அச்சம். மறத்தார். அப்போ இதெல்லாம் உயர்குடியில் பிறந்தவங்க. ஆனா மறத்தாரிடம் மறத்தார் இம்மானா குடி பிறந்தோர். இம்மானா குடி அப்படின்னா பெருமை இல்லாத அக்குடியில். அப்போ பெருமை இல்லாத அக்குடி. எது பெருமை இல்லாத அக்குடி? இதெல்லாம் உயர்குடி. இந்த உயர்குடியில பிறக்காம பிறகுடி, இந்த பெருமை இல்லாத கீழ்குடி குடியில் பிறந்தோர் எதற்கு சமம்? மறத்தார். மரத்திற்கு ஒப்பானவர். உயர்குடியில் பிறந்தவர்களுக்கு இந்த அச்சம்லாம் இருக்கும். இந்த அச்சம்லாம் இல்லாம மரத்திற்கு எங்கேயுமே அச்சம் இருக்காது. அது மட்டும் போய் நிற்கும், அப்படி கம்பீரமா நிற்கும். ஆனா இந்த தவறுகளை எல்லாம் செஞ்சவங்களா இருந்தா உயர்குடியில் பிறந்தவர்கள் பல பேர் முன்னாடி நிற்கும் போதே ஐயோ நம்ம இப்படி செஞ்சிட்டோமே, நம்ம பத்தி யாராவது ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ என்கின்ற அச்சத்தோட தான் அவங்க இருப்பாங்க. ஆனா அச்சமே இல்லாம இருக்காங்க அப்படின்னா அவங்க மரத்திற்கு சமானம். மானா குடி பிறந்தோர். இந்த தன்மை இல்லாத குடியில் பிறந்தோர், அதாவது தீய குடியில் பிறந்தோர், தாழ்ந்த குடியில் பிறந்தோர் அப்படின்னா இந்ததை பற்றி எந்த விதமான அச்சமும் இல்லாத குடியில் பிறந்தவர்கள் மறத்தார், மரத்திற்கு ஒப்பானவர் என்று இந்த பாடலிலே நாலடியார் சொல்கிறார். தேங்க்யூ.